இந்த கொஸ்டின் பாருங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. இதுல வந்து நெறைய ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிருக்கு. இத எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பேசிக்கா ரூட் எக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா, நம்ம அத வந்து எப்படி எழுதுவோம்னா, எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதுவோம். ஏன் அப்படின்னா, இதோட ஆர்டர் வந்து இங்க எதுவுமே குடுக்கலன்னா, ஸ்கொயர் ரூட்ன்னு அர்த்தம். அதோட ஆர்டர் 2. நம்ம இத வந்து நார்மல் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதும்போது எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னு எழுதுறது தான் வழக்கம். இப்ப இங்க பேஸ்ல பாருங்க 8 இருக்கு. நம்ம அத எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, லாக் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 1/8 அப்படின்னு எழுதிக்கலாம் பேஸ். இந்த ரூட் ஃபார்மை கன்வெர்ட் பண்ணிட்டு. அதே மாதிரி இங்க உள்ள இருக்க டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் எக்ஸ் மல்டிபிள் பை திருப்பியும் ஒரு ரூட் எக்ஸ் இருக்கு. ரூட் எக்ஸ் திருப்பியும் உள்ள ஒரு ரூட் எக்ஸ் இருக்கு. முதல்ல இந்த ரூட் எக்ஸ்ன்றத வந்து இந்த ரூட் எக்ஸை முதல்ல நம்ம எக்ஸ் டு த பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த ரெண்டாவது ரூட் இருக்கு இல்லையா, அது இவங்களுக்கும் காமன் இவங்களுக்கும் காமன். அப்போ நம்ம இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த ரூட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். இந்த எக்ஸ் அப்படியே இருக்கு. இந்த எக்ஸோட இந்த ரூட் வந்து எக்ஸ் பவர் 1/2ன்னு வரும். இந்த எக்ஸுக்கு ஆல்ரெடி ஒரு 1/2 இருக்கிறதுனால இன்னொரு ரூட்டோட பவரையும் கொடுக்கும்போது இது எக்ஸ் பவர் 1/4 அப்படின்னு கிடைக்கும். இப்போ ஃபைனலாக இருக்க ரூட் வேல்யூ வந்து மறுபடியும் இதோட ஆர்டர் 2 தான். ஸோ இவங்க 3 பேருக்குமே ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ இது வந்து எக்ஸ் பவர் 1/2 ஆகிடும். இது எக்ஸ் பவர் 1/4 ஆகிடும். இது எக்ஸ் பவர் 1/8 ஆகிடும். அப்போ கொடுத்துருக்க டேர்மை இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, x பவர் a மல்டிபிள் பை x பவர் b மல்டிபிள் பை x பவர் c மாதிரி இருக்கு. எக்ஸ்போனென்ஷியல்ல பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்ததுன்னா நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கும்போது பவர்ஸ் என்ன ஆகும், கண்டிப்பாக ஆட் ஆகும். அப்போ இது x டு த பவர் a பிளஸ் b பிளஸ் c அப்படின்னு நம்மளால சொல்லிக்க முடியும். இதுதான் நம்மளோட சின்ன கிளாஸ் லாஸ் ஆஃப் எக்ஸ்போனன்ஸ். அதை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை x டு த பவர் நம்மளோட 3 பவரில் வந்து ஒரு பவர் வந்து 1/2, ஒரு பவர் வந்து 1/4, இன்னொரு பவர் வந்து 1/8 இப்படி நம்மளால எழுதிக்க முடியும். எழுதியாச்சு. இப்போ இவங்கள ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது லாக் ஆஃப் எக்ஸ் டு த பவர் 1/8 அப்படியே இருக்குது பேஸில். இங்கே எக்ஸ் டு த பவர் இது எல்லாமே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம எல்சிஎம் எடுத்து தான் ஆட் பண்ணோம். இப்போ இந்த 1/2, 1/4, 1/8 நம்ம ஆட் பண்ணும்போது டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் வந்து 8 கிடைக்குது. இந்த 2வை 8 ஆக்கணும்னா மல்டிபிள் பை 4, மேலேயும் கீழே மல்டிபிள் பை 4 பண்ணியிருக்கோம். இங்கே 4 இருக்குது, 8 வேணும், மல்டிபிள் பை 2 பண்ணியிருக்கோம். இங்கே ஆல்ரெடி 8 இருக்கிறதுனால மல்டிபிள் பை 1 பண்ண போதும். ஸோ ஆட் பண்ணால் 7/8 நமக்கு கிடைக்குது. அப்போ இது வந்து 7/8 தான். நம்ம பார்த்த கடைசி நம்மளோட 10th ரூல். நம்மளோட 10th ரூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லாக் ஆஃப் இப்போ இங்கே எக்ஸ் பவர் பி இருக்குது, இங்கே ஒய் பவர் கியூ இருந்தது அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், இங்கே மேலே இருக்க பவர் வந்து பின்னு வெளில வந்துடும், பேஸோட பவர் வந்து கியூன்னு வெளில வந்துடும், ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் வந்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரூல் படி இந்த கொஸ்டின்லேருந்து 7/8 வந்து நியூமரேட்டர் இருக்கும், 1/8 வந்து டினாமினேட்டர் இருக்கும், வெளியில் வந்துடும். அப்படி எழுதும்போது இதை நம்ம இந்த 10th ரூல் அப்ளை பண்ணி 7/8ன்றத நியூமரேட்டருக்கும் 1/8ன்றத டினாமினேட்டருக்கும் கொண்டு வந்துட்டோம்னா ரிமைனிங் எக்ஸ்ன்னு வந்துடும். இந்த பேஸும் இங்கே இருக்கிற நம்பரும் சேமாக இருந்தால் அதோட வேல்யூ 1ன்னு பார்த்துருக்கோம். ஸோ இதோட 1ன்னு கன்வெர்ட் பண்ணிடலாம். இங்கே மேலே 7/8 இருக்குது, கீழே இருக்கிற 1/8 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா 8/1 ஆகும். மல்டிபிள் பை லாக் இங்கே ஒரே நம்பர் இருக்கிறதுனால இதோட வேல்யூ 1 தான். இந்த 8ம் இந்த 8ம் கட் ஆகிடும். அப்போ 7 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அப்போ கொடுத்துருந்த கொஸ்டினோட ஃபைனல் வேல்யூ வந்து 7 அப்படின்றது தான் நம்ம எழுத வேண்டியது. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் அப்ளை பண்ணால் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.